அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இன்று மதுரைக்கு மலேசியாவிலிருந்து திரு கிருஷ்ணன் ஐயா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். இன்றைய நாள் 25/5/2024 சனிக்கிழமை. அவர்கள் மலேசியாவிலிருந்து வடலூருக்கு இசை விழாவில் கலந்து கொள்வதற்காக நேற்றைய வடலூருக்கு வருகை புரிந்து இன்று நண்பர் ஒருவரின் திருமணத்திற்காக திரு ஆத்மநாதன் ஐயா அவர்களுடன் இணைந்து ஐயா அவர்களும் மதுரைக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் டியூக் ஹோட்டலில் தங்கியிருந்த ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்களை நாம் இந்த பேட்டியிலே எடுக்கின்றோம். ஐயா அவர்கள் எந்த இடத்திலே மலேசியாவில் அந்த வள்ளல் பெருமானுக்காக உண்டான தர்மசாலை நடத்தி வருகிறார்கள் என்ற விவரத்தை ஒரு 2-3 நிமிடங்கள் அவர்கள் விவரிப்பார்கள். நன்றி ஐயா. நன்றி ஐயா ராமலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. மற்றும் எனக்கு உறுதுணையாக இருந்த ஐயா ஆத்மநாதன் அவர்கள், ஒரு பெரிய இசைக்கலைஞர் கூட. நான் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தாலே அவர் கூட தான் சுற்றிட்டு இருப்பேன். அவர் பாட்டை கேட்டுட்டு இருப்பேன். அவரோட எல்லா பாடல்களும் நம்ம யூடியூப்பு, ஃப்ரெண்ட்ஸு, குரூப்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்புகிறது தான் என்னோடய வேலை. அதனால் போராட்டம்லாம் எனக்காக வேண்டி ஹோட்டல் ரூம்லேயே பாடிக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு 2 அருமையான ஒரு திருவருப்பா பாடல் பாடின ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஐயா திரு ராமலிங்கம் அவர்கள் ஏற்பாட்டில் ஒரு துளி விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். இந்த மலேசியா திருநாட்டில் கடந்த 51 வருடமாக சுத்த சன்மார்க்க வழிகளில் ஏழை குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள், அவர்களை நாங்கள் எடுத்து வளர்த்து +2 வரைக்கும் படிக்க வச்சு அவங்களெல்லாம் ஒரு வேலைக்கோ, ஒரு படிப்புக்கோ, ஒரு காலேஜுக்கோ, ஒரு யூனிவர்சிட்டிக்கோ வரைக்கும் அந்த உதவியை இலவசமாக செஞ்சு கொண்டிருக்கோம். இந்த பணி, இந்த சன்மார்க்க பணி உண்மையில் சொல்ல போனால் நாங்கள் செய்யலை, எங்கள் குடும்பம் செய்யலை. ஐயா திரு பிரகாச வல்லரா அவர்கள் நடத்துகிறான்னு தான் நான் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு சன்மார்க்க சங்கத்துக்கெலாம் போயிட்டு விஜயம் செஞ்சுட்டு அவங்களோட ஒரு கூடி குழாவிக்கிட்டு இருக்கிறோம். அதே வேளையில் அங்கே பார்த்திங்களா, மலேசியா நாட்டில் கடாரம் என்ற இடத்துல சுங்கைப்பட்டாணி என்ற மாநகரத்தில் எங்களோட இல்லம், பெரிய ஒரு இல்லம், இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரியணும்னு நினைக்கிறேன். எங்கள் இல்லத்தில் தங்கி அவங்களும் இந்த சேவையை கண்டு கழிக்கணும், எங்களுக்கும் ஒரு ஆதரவாக, ஒரு உறுதுணையாக, ஒரு நல்லாசி கொடுப்பார்கள் என்று அருட்பிரகாச வல்லரார் அவர்களின் ஆசியோடு இந்த ஒரு சிறியதொரு சந்திப்பை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனியே ஏற்று. நன்றி ஐயா. ஐயா நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் சுங்கைப்பட்டாணியிலே மலேசியாவிலே தர்மசாலை நடத்தி வருகிறார்கள். குழந்தைகள் எல்லாம் வைத்து அவர்களுக்கு என்ன படிப்பு செலவுக்கான உண்டான செலவுகள் எல்லாம் அங்கே தங்கியிருந்து எல்லாம் செய்வதாக ஐயா அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் பல்லாண்டுகளாக வடலூர் வந்து செல்வதும் தன்னை ஒட்டி வரக்கூடிய அன்பர்களையும் வடலூருக்கு வரவழைத்து சுத்த சன்மார்க்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறங்க, வள்ளற்பெருமான் தெரிவித்த அந்த சுத்த சன்மார்க்க நெறியினை அனைவருக்கும் தெரியும் வண்ணம் வரும்பொழுதெல்லாம் அவர்களை பார்த்தால் உடன் ஒரு 10-20 பேரை உடன் அழைத்து கொண்டு தான் வடலூருக்கு வரும் வழக்கத்தை திரு கிருஷ்ணய்யா அவர்கள் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இலங்கைக்கெல்லாம் சத்தியஞான கோட்டம், திரு கேதீஸ்வரன் ஐயா நடத்திய அந்த சத்தியஞான கோட்டம் துவக்க விழாவுக்கெல்லாம் வந்திருந்தார்கள். ஆக அவர்களை இன்று மதுரையிலே கண்டதிலே பெரும் மகிழ்ச்சி. அவர்களும் தன்னை பற்றிய செய்திகள் எல்லாம் சொன்னார்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தயவு. நன்றி ஐயா.